ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு. இங்கே எல்லாம் வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, வந்திருக்கிற நீங்கள்லாம் ஓட்டு போட்டுருவீங்கிறது ஊர் உலகம் அறிந்த உண்மை. இபிஎஸ்ஸு என்னை விட உங்களுக்கு செய்தி நிறைய தெரியும், நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இபிஎஸ்ஸு, ஓபிஎஸ்ஸு, அண்ணாமலை இல்லைம்மா தினகரன், அதுக்கடுத்து சின்னம்மா, இந்த நாளாக இருக்குது. இப்போ இந்த நாளும் எடுத்துனே ஆகும்னு தெரியாது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லோருக்கும் மட்டும் சொன்னீர்களே, அது என்ன தகுதி? எங்கள் பொண்டாட்டி கூட தான் ஆசை மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்களான்னு. கொடுக்க முடியுமா? அரசாங்கத்தில் இருந்தேன்னா 8-9 மணிக்கெல்லாம் கடையெல்லாம் மூடுருவாங்க, கிடைக்காதுமா, அதெல்லாம் வேண்டாம், தனியார்கிட்டே இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு வேண்டாமா, அதை எடுத்து நடத்த வேணான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சின்ன பண்ணாங்க, மாண்புமிகு உறுப்பினருக்கு இதில் மிகுந்த அனுபவம் போலும் அப்படின்னாங்க. எதை சொல்கிறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு? மிகுந்த அனுபவம் போலும் டாஸ்மாகில். நான் சொன்னேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு அதில் எந்த அனுபவமோ அதே அனுபவம் தான் எனக்கும். சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்படின்னு உடனே கொதிச்சு இந்த துரைமுருகன் தான் சொல்லுவார், எப்பா அந்த அம்மாவுக்கு அந்த கோவம் ஒன்றை வந்து அடிச்சா போயிருக்கும் பொழுது சரியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே எங்கள் வீட்டில் ரைடு. இன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருப்பார், வந்த உடனே யாரையோ ஒருத்தனை எடுத்து வச்சுக்கின்னு பாட்டிலுன்னு. ஏண்டா உங்கள் ஆளுங்க தான் பாட்டில் போட்டு இன்றைக்கி யார் ஒருத்தர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், அப்போ அவர் கொண்டாந்து விற்க சொல்லி வாங்கி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு தான் இன்றைக்கும் கேஸ் இருக்குது. நீ அவன் பேர் இவ்வளோ கேஸ் இருந்த இவ்வளோ கொள்ளையடிச்சான்னு இருந்ததை நீ எதனா நடவடிக்கை எடுத்தியா? எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் கமிஷனே உனக்கு தானே முக்கால்வாசி வந்தது. இப்போ இந்த பிஜேபின்னு வந்தான் இல்லையா, அவர் கூட போய் இப்போ யார் சேர்ந்துக்கிடுது? மா கா எல்லாம் காவோட வேண்டிய இந்த பாமக, அந்த பாமக போய் சேர்ந்துருக்காங்களா? கொஞ்சமாவது ஒரு கொள்கையோடு சேர்ந்திருக்கிறார்களா? இபிஎஸ் அது கூட உரிமை கொண்டாடுறாரு. நாங்கள் தான் ஏதோ பண்ணோம், நாம் ஏதோ சுட்டுவிட்டோம்னு. சுட்டதே யாருன்னு கூட தெரியாத ஒரு இபிஎஸ் அவர் பேசுகிறார் மீட்டிங்கில். நான் கேட்டேன், இந்த இது மாதிரி இடஒதுக்கீட்டுக்காக கேட்டவர்களை துப்பாக்கி சூடு நாமடா, யார் காலத்தில் சுட்டதுன்னு கூட தெரியாமல் ஒரு கட்சியில் உட்காந்துருக்கிய நீலாம் ஒரு கட்சி நடத்த தகுதி உள்ளவன். நான் தயவுசெய்து நினச்சிப்பார். எங்கள் மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தார் பார், யார்? விழுப்புரத்தில் சிவி சண்முகம். அவர் நல்லா சிவி போடுறாரு. இப்போ அவர் தான் போய் பேசினவர். அவர் தான் சொல்கிறார் ஒரு மீட்டிங்லேயே, அவங்க எதுக்காக போனாங்கிறவர் தான் உண்மையை சொல்லிவிடுவேன் நான் எப்படிங்கிறார். அப்படின்னா உண்மையை சொல்லாமல் உள்ளத்தில் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். என்னென்ன பேசினாரோ, என்னென்ன கேட்டாங்களோ, அதெல்லாம் அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ என்னமோ, அதுக்காகலாம் போய் ஒரு கூட்டணி வைக்கிறான்னா, இவங்கெல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது தரம் இருக்கிறதா? தேமுதிக அதெல்லாம் பேசவே வேண்டாம். இல்லாத கட்சியை பற்றி நாம் ஏன் பேசிக்கணும்? அதை பற்றி பேசினாவே அது நாம் பேசினா தான் 4 பேருக்கு தெரியும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எல்லாம் வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, வந்திருக்கிற நீங்கள்லாம் ஓட்டு போட்டுருவீங்கிறது ஊர் உலகம் அறிந்த உண்மை. இபிஎஸ்ஸு என்னை விட உங்களுக்கு செய்தி நிறைய தெரியும், நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இபிஎஸ்ஸு, ஓபிஎஸ்ஸு, அண்ணாமலை இல்லைம்மா தினகரன், அதுக்கடுத்து சின்னம்மா, இந்த நாளாக இருக்குது. இப்போ இந்த நாளும் எடுத்துனே ஆகும்னு தெரியாது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லோருக்கும் மட்டும் சொன்னீர்களே, அது என்ன தகுதி? எங்கள் பொண்டாட்டி கூட தான் ஆசை மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்களான்னு. கொடுக்க முடியுமா? அரசாங்கத்தில் இருந்தேன்னா 8-9 மணிக்கெல்லாம் கடையெல்லாம் மூடுருவாங்க, கிடைக்காதுமா, அதெல்லாம் வேண்டாம், தனியார்கிட்டே இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு வேண்டாமா, அதை எடுத்து நடத்த வேணான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சின்ன பண்ணாங்க, மாண்புமிகு உறுப்பினருக்கு இதில் மிகுந்த அனுபவம் போலும் அப்படின்னாங்க. எதை சொல்கிறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு? மிகுந்த அனுபவம் போலும் டாஸ்மாகில். நான் சொன்னேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு அதில் எந்த அனுபவமோ அதே அனுபவம் தான் எனக்கும். சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்படின்னு உடனே கொதிச்சு இந்த துரைமுருகன் தான் சொல்லுவார், எப்பா அந்த அம்மாவுக்கு அந்த கோவம் ஒன்றை வந்து அடிச்சா போயிருக்கும் பொழுது சரியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே எங்கள் வீட்டில் ரைடு. இன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருப்பார்,
வந்த உடனே யாரையோ ஒருத்தனை எடுத்து வச்சுக்கின்னு பாட்டிலுன்னு ஏண்டா உங்கள் ஆளுங்க தான் பாட்டில் போட்டு இன்றைக்கி யார் ஒருத்தர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அப்போ அவர் கொண்டாந்து விற்க சொல்லி வாங்கி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு தான் இன்றைக்கும் கேஸ் இருக்குது. நீ அவன் பேர் இவ்வளோ கேஸ் இருந்த இவ்வளோ கொள்ளையடிச்சான்னு இருந்ததை நீ எதனா நடவடிக்கை எடுத்தியா? எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் கமிஷனே உனக்கு தானே முக்கால்வாசி வந்தது. இப்போ இந்த பிஜேபின்னு வந்தான் இல்லையா, அவர் கூட போய் இப்போ யார் சேர்ந்துக்கிடுது? பா மா கா எல்லாம் காவோட வேண்டிய இந்த பாமக, அந்த பாமக போய் சேர்ந்துருக்காங்களா? கொஞ்சமாவது ஒரு கொள்கையோடு சேர்ந்திருக்கிறார்களா? இபிஎஸ் அது கூட உரிமை கொண்டாடுறாரு. நாங்கள் தான் ஏதோ பண்ணோம், நாம் ஏதோ சுட்டுவிட்டோம்னு. சுட்டதே யாருன்னு கூட தெரியாத ஒரு இபிஎஸ் அவர் பேசுகிறார் மீட்டிங்கில். நான் கேட்டேன், இந்த இது மாதிரி இடஒதுக்கீட்டுக்காக கேட்டவர்களை துப்பாக்கி சூடு நாமடா யார் காலத்தில் சுட்டதுன்னு கூட தெரியாமல் ஒரு கட்சியில் உட்காந்துருக்கிய நீலாம் ஒரு கட்சி நடத்த தகுதி உள்ளவன். நான் தயவுசெய்து நினச்சிப்பார். எங்கள் மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தார் பார், யார்? விழுப்புரத்தில் சிவி சண்முகம். அவர் நல்லா சிவி போடுறாரு. இப்போ அவர் தான் போய் பேசினவர். அவர் தான் சொல்கிறார் ஒரு மீட்டிங்லேயே, அவங்க எதுக்காக போனாங்கிற அவர் தான் உண்மையை சொல்லிவிடுவேன் நான் எப்படிங்கிறார். அப்படின்னா உண்மையை சொல்லாமல் உள்ளத்தில் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். என்னென்ன பேசினாரோ, என்னென்ன கேட்டாங்களோ, அதெல்லாம் அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ என்னமோ, அதுக்காகலாம் போய் ஒரு கூட்டணி வைக்கிறான்னா இவங்கெல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது தரம் இருக்கிறதா? தேமுதிக அதெல்லாம் பேசவே வேண்டாம். இல்லாத கட்சியை பற்றி நாம் ஏன் பேசிக்கணும்? அதை பற்றி பேசினாவே அது நாம் பேசினா தான் 4 பேருக்கு தெரியும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே சேகர்பாபு சொன்னதைப் போல நான் விழுப்புரத்திலே விடுதலை சிறுத்தைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் அழைப்பை என்னால் தட்ட முடியாது. ஏன்னா அவர் அறநிலையத்துறை. அவர் கட்டளையிடுகிற பொழுது அதை பணிவது தான் ஒரு தொண்டனுடைய கடமை. ஆண்டவனே கட்டளையிட்ட பிறகு நாம் வராமல் இருக்க முடியாது என்ற உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே விழுப்புரத்தில் இருந்து வருகை புரிந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கே எல்லாம் வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரல, வந்திருக்கிற நீங்கள்லாம் ஓட்டு போட்டுருவீங்கிறது ஊர் உலகம் அறிந்த உண்மை. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறதை விட நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு முடிஞ்சிடும். நாளை முழுவதும் நீங்கள் வீடு வீடாக சென்று உங்கள் இல்லந்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டுக்காரர்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும். என்ன நீங்கள் சொல்லணும்? வீடு வீடாக போய் நேற்று யாரோ வந்துட்டு போனாங்கன்னு சொன்னார். ஒன்றும் வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போய், அப்போ அதுவே 4 ஆகி போச்சு. 4க்கு மேலேயும் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு 4 யார் இபிஎஸ்ஸு என்னை விட உங்களுக்கு செய்தி நிறைய தெரியும். நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இபிஎஸ்ஸு, ஓபிஎஸ்ஸு, அண்ணாமலை இல்லைம்மா தினகரன், அதுக்கடுத்து சின்னம்மா. இந்த 4 இருக்குது. இப்போ இந்த 4 எடுத்துனே ஆகும்னு தெரியாது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது என்ற அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தமிழக முதல்வர், தமிழகத்துக்கு மட்டுமல்லுமா இந்தியாவிற்கே ஒரு சிறந்த முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருப்பவர். இந்தியாவுக்கு மட்டும் இல்லைம்மா உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் என்பதற்கு உதாரணம்தான் அவர் இங்கே கொடுத்த காலை சிற்றுண்டியை கனடா நாட்டிலே பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான். இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தலைவர் தளபதி தான். அந்த தளபதி இன்று இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறார். ஒரு பாசிச நாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும், ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும். அம்பேத்கர் நேற்றைக்கு முதல் நாள் தான் அவருடைய பிறந்த நாள். அவருடைய கனவுகள், அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நிரந்தரமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நடைபெற்று கொண்டிருப்பது தான் இந்த கூட்டம், இந்த தேர்தல்.
ஆகவே இந்த தேர்தல் என்பது ஏதோ சாதாரணமான தேர்தல் அல்ல. அடுத்த தேர்தல் நடக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இதில் மட்டும் தப்பு தவறி மோடி வந்துட்டா நாட்டில் தேர்தலே இனிமேல் இருக்காது. பாசிசமும் நாசிசமும், பாசிசம் நாசிசம்லாம் வரலாறு படித்த மாணவர்களுக்கு தெரியும். முசோலினி, ஹிட்லர் இருக்கிற பொழுது அவர்கள் சொன்னதான், தேர்தல்ன்ற பேரில் வச்சுட்டு அவங்களே ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றிட்டார். அதுதான் ஃபாசிஸ்ட் அண்ட் நாசிஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த பாசிச நாசிச ஆட்சியை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் இன்றைய மோடி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூட சொன்னார் சேகர் பாபு, நேற்று யாரோ வந்து பேசிட்டு போனார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தே என்னையா பண்ணீங்க எங்களுக்கு? 3 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் கொடுத்திருக்கிற சாதனைகள், அதை நீங்கள் வீட்டுக்கு போய் சொன்னாவே போதும். இங்கே நகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. உரிமை தொகை, உதவித்தொகை கூட கிடையாது, உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வாங்கிக்கிறவங்களாம் கொஞ்சம் கை தூக்கு பார்ப்போம். இது கொஞ்சம் சிட்டிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எங்கள் கிராமத்தெல்லாம் போனால் 100க்கு 100 எல்லாம் வாங்குதுங்க. ஏன்னா இங்கே எல்லாம் அரசு ஊழியர்கள் நிறையா இருக்கீங்க. வந்திருக்கவங்கள பாதி பேர் அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள் எல்லாம் அதே மாதிரி தகுதி உள்ளவர்களுக்குத்தான். அதுதான் அவங்க அது வேறு கேட்குறாங்க. இது வேறு வந்து நீங்கள் எல்லோருக்கும் மட்டும் சொன்னீர்களே, அது என்ன தகுதி? எங்கள் பொண்டாட்டி கொடுத்தா ஆசை மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்களான்னு கொடுக்க முடியுமா? இங்கே சேகர் பாபு வீட்டில், அதே மாதிரி இங்கே நாஞ்சில் சம்பத்து வீட்டில் இங்கே இந்த மேயரம்மா உட்காந்துங்க நல்லா, அது கொடுத்தா ஆசை ஒரு 1000 ரூபா கொடுத்தா ரைட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா? வசதி இல்லாதவர்கள், அதைத்தான் தகுதி உள்ளவர்கள் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறார். தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்திருந்தால், அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிந்தவுடனே கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதுக்கும் அவர் தாங்க முன்னோடி. அவர் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு போயிருக்காரு. மற்ற மாநிலங்கள்லாம் அதை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய முன்னோடியாக இருக்கிற ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு? ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1,00,000 ரூபா, மாதத்துக்கு 8,400 ரூபா கிட்டத்தட்ட கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அதுதாம்மா, அதுக்கு தான் நாம் இப்போ வாக்கு கேட்க போகிறோமே தவிர நாம் ஒன்றும் பெருசாக அது வந்துன்னு இது வந்துன்னு கிடையாது. நாடு நன்றாக இருக்க வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய மிக 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 முக்கியமான ஒரு நோக்கம். அதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நீங்கள்லாம் ஓட்டு போட்டுருவீங்க, எனக்கு தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் போகிறத விட நீங்கள் போய் எல்லார்ட்டையும் சொல்லணும். முதல்ல உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள். சாப்பாடு போடுவீங்கள்ல, போடும்போதே சொல்லுங்கள். சாப்பாடு போடும்போது ஒழுங்கா சூரியனுக்கு ஓட்டு போடியா, போடலன்னா அவங்க எல்லாம் போடுவாங்க, தயாராக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆட்சியில் எங்களை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது மகளிர் தான். முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள்லாம் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் சொன்ன உரிமை பெண் திட்டம் அது மட்டுமா? இலவச பேருந்து, அது கூட நான் என்னமோ சொல்லிவிட்டேன்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்லினு தான். இலவச பேருந்து இன்று சென்னையில் எல்லா இடத்துக்கும் அங்கே பேருந்தில் போகாத மகளிரே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் இலவச பேருந்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே வழங்கி இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தான். அதில் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவும் கிடையாது, அனைத்து மகளிருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த கருப்பர் இயக்கம்னு அமெரிக்காவில் வந்து நான் அந்த ஆய்வு செஞ்சவன். அதில் அந்த கருப்பர் இயக்கத்தில் பிளாக்ஸ் அவன்தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அங்கே இருந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து போய் குடியேறிய அவர்கள்
அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த கருப்பர்களை அடிமையாக்கி விட்டார்கள். அடிமையாக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கருப்பர்களை பஸ்ஸில் கூட வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு போராட்டம் எலிஜா முகமது தலைமையில், மால்கம் எக்ஸ் தலைமையில் போராட்டம் நடந்தது. என்னடா எங்களை போய் எல்லாம் பஸ்ஸில் ஏறக்கூடாதான்னு. அப்புறம் சரி பஸ்ஸில் ஏறிங்கன்னு சொன்னான். அது ஏறி போராட்டம் நடத்தின பிறகு அப்புறம் என்ன சொன்னால், ஏறனாலும் நீங்கள் உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டு தான் வரணும்னு சொன்னான். அதுதாங்க இங்கே பிளாக் மூமெண்ட்ஸ், கருப்பர் இயக்கம் தோன்றிய வரலாறு. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், அடித்தளத்து மக்கள் படிக்க முடியாது, பேருந்தில் பயணம் செய்ய முடியாது, அரசு வேலைக்கு போக முடியாது, பெண்கள் சரியாக படிக்க முடியாது, அப்படிலாம் இருந்த ஒரு காலம். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவருடைய கொள்கை. அதுதான் திராவிட மாடல். அதைத்தான் தளபதி அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்க. இதில் இந்த காலேஜில் போய் படித்தவங்களாம் கொஞ்சம் கை தூக்கு பார்ப்போம். ஐயோ, ஒன்று தான் தூக்குது. ஒரே ஒரு அம்மா தான் காலேஜுக்கு போய் படிச்சிருக்கீங்க. இங்கே சார் இவர் பெண்கள் மகளிர் கல்லூரியே கொண்டாந்து எல்லாம் படிக்க வைக்கணும்னு பண்ணி, அந்த மகளிர் கல்லூரிக்கு என்ன கூட எடுத்துன்னு போய் என்ன கட்டடம் கட்டுறது, போகிறது வர்றது எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கவர் தான் இங்கே இருக்கிற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர். அவருக்கு கல்வியில் அவ்வளோ ஆர்வம். ஏம்மா இவ்வளோ பேர் படிக்கலை? உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறாரு, ரைட், அவர் படிக்க வைக்கிறாரு. நீங்கள் ஏன் படிக்கலைன்னு கேட்குறேன். அதுதான் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி ஒன்று இருந்தது. இந்த அம்மா பேர் அம்மினி அம்மான்னு பேர். எங்கள் பாட்டி, எங்கள் ஆயா, எங்கள் அம்மினி அம்மான்னு பேர் இதுக்கு. நான் எங்கள் தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டில் தான் தங்கி படித்தேன். அப்போ அந்த பாட்டியை பார்த்து கேட்டேன் எங்கள் ஆயாவை, ஆயா நீ ஏன் படிக்கலை, ஏன் படிக்கிறோம் போகலான்னு. ஏண்டா எங்கடா எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சுது, வயசுக்கு வந்தவுடனே சமைக்கிறதுக்கு கற்றுக்கினீன்னா கட்டின்னு போனால் ஆக்கி போடுவான்னு நிறுத்திடுச்சுடாண்ணா, அப்போவே படிக்கலடா. அதான பல தாய்மார்களுங்க அந்த வயசான தாய்மார்கள் பூரா எல்லாம் தலையாட்டுறீங்க பாரு. எல்லாம் வாழ்க்கையில் என்ன, எனக்கு 74 வயசு ஆகுது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்கள, உங்கள் அம்மா அவங்கள படிக்க வைக்கலை, ஆனால் நீங்கள் விட்றீங்களா? பிள்ளைங்கள ஒழுங்காக போய் படி 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 சொல்கிறீங்களா இல்லையா? அதுதாம்மா திராவிட மாடல். அதுதாம்மா பெரியார் சொன்னது, அதுதான் அண்ணா சொன்னது, அதைத்தான் தலைவர் சொல்கிறார். ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் சமம். யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல. மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும். மனித இனம் ஒரே உணர்வோடு இருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம். ஒரு காலத்தில் இவ்வளோ பேர் எல்லாம் சேரில் உட்காந்துங்கிறீங்க, பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் உட்கார முடியுமா சேரில்? எல்லாம் பாருங்கள், நம்ம சொல்லும்போது மகளிர்லாம் விடுவாங்களா வீட்டில்? வீட்டுக்காரர் நிற்கிறாரு. இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரெலாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கிறீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அதுதான் வரவேற்க வேண்டிய ஒன்று. அதுதான் சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமம். ஆண்கள்லேயே இந்த ஜாதிக்காரன் தான் படிக்கணும், மற்ற ஜாதிக்காரெல்லாம் படிக்கவே கூடாது, அரசு வேலைக்கே போகக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமையை மாற்றி குலக்கல்வி திட்டத்தை தூக்கி எறிந்து அனைவரும் படிக்கலாம், ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து சமுதாயத்தினரும் சமம் என்று கொண்டு வந்தது தான் இந்த ஆட்சி. நினைத்துப்பார். இன்னும் நேற்று வந்த மாதிரி கூட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. அவர் நீட்டை பற்றி அடிக்கடி பேசிங்கிறார். நீட்டு அவங்க ஆட்சியில் தான் கொண்டாந்தாங்க, நாங்கள் தான் அது கோர்ட்டுக்கு போனோம், அவங்க கொண்டாந்துட்டு இங்கே சொல்கிறாங்கன்னார். கலைஞர் இருக்கிறவரில் நீட்டை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்தவர் கலைஞர். ஒன்றிய அரசாங்கம் சட்டம் போட்டான், ஆனால் அப்பொழுதே அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று விதிவிலக்கு வாங்கி தமிழ்நாட்டிற்குள் நீட்டு நுழையக்கூடாது என்று நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர். உண்டா இல்லையா? நுழைஞ்சுதாப்பா? ஏன் இன்னும் கேட்டால் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட நுழையிலையே. நீ கொண்டாந்து நுழைச்சிட்டு அதை தடுத்து நிறுத்த முடியாமல் இன்றைக்கி பார்த்து நீட் அவர்கள் காலத்தில் வந்தது, இவர் தான் பேசுகிறது, இவருக்கு தான். இதை விட்டால் இபிஎஸ்க்கு வேறு என்ன தெரியும்? இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுன்னா அப்புறம் க்ளோன் அதெல்லாம் சரியாயிடும். அந்த பிரச்சனை கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கவர் அவர். அதே மாதிரி ஒரு இதை எடுத்து காமிக்கிறார். நம்ம இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் செங்கல்ல எடுத்து காமிக்கிறாராம். அதுக்கு இவர் ஒரு படத்தை 4-5 படத்தை பிடிச்சின்னு வந்துட்டார், அதை காமிக்கிறார். அந்த படத்தை காமிக்கினே அவர்.
இவர் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி, எல்லாம் பண்ண ஒரு மாதிரி. சட்டமன்றத்தில் யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு எல்லாத்தையும் பேச விடுறது தானே. அவங்க யார் யாரோ பேசினாராம், தலைவர் பேசினாராம், அதெல்லாம் போட்டு காட்டினுக்கிறார். நாங்கள் பேசினதை சொல்லட்டுமா? நானே பேசுகிறேன் சட்டமன்றத்தில். இந்த டாஸ்மாக், சேகர் பாபு கூட அப்போ அசம்பிளியில் இருந்தார்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் பற்றி பேசும்போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் கொண்டாந்தாங்க. அவங்களுடைய மறைந்தவர்களை பற்றி கொஞ்சம் தவறாக பேச வேண்டும் என்பதல்ல, பேசும்போது சொன்னாங்க அவங்க, நான் வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் கொண்டு வந்திருக்கிறேன். டாஸ்மாக் வந்து அதாவது தனியார் அதுக்கு முதல்ல இந்த இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அரசாங்கமே இனி நடத்தும், அதுதான் டாஸ்மாக் கொண்டாந்தது, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் ஏஞ்சி சொன்னேன், ஏம்மா அதெல்லாம் வேண்டாம், அரசாங்கம் எடுத்துக்கிறதுங்கிறது மிக மிக பெரிய தப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கூடாது, அதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடாது, தனியார்கிட்ட விட்டு போங்க, அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் தனியார்கிட்ட விடுறதால அரசாங்கம் எடுக்கிறதுனால அதை சாப்பிட்றவனுக்கும் கஷ்டம். ஏன்னா அவன் வந்து 9, 10, 12 கூட போய் சாப்பிடுவான். தனியார் கடையில் இருந்ததுன்னா, அரசாங்கத்தில் இருந்ததுன்னா 8, 9 மணிக்கெலாம் கடையெல்லாம் மூடுருவாங்க, கிடைக்காதுமா, அதெல்லாம் வேண்டாம், தனியார்கிட்டே இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு வேண்டாமா, அதை எடுத்து நடத்த வேண்டான்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மாண்புமிகு உறுப்பினருக்கு இதில் மிகுந்த அனுபவம் போலும் அப்படின்னாங்க. எதை சொல்கிறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு? மிகுந்த அனுபவம் போலும் டாஸ்மாகில். நான் சொன்னேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்கு அதில் எந்த அனுபவமோ அதே அனுபவம் தான் எனக்கும். சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்படின்னு உடனே கொதிச்சு இந்த துரைமுருகன் தான் சொல்லுவார், எப்பா அந்த அம்மாவுக்கு அந்த கோவம் ஒன்றை வந்து அடிச்சே போயிருக்கும் பொழுது தெரியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே எங்கள் வீட்டில் ரெய்டு. அதெல்லாம் நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் அந்த அம்மாவை பற்றி நாம் ஒன்றும் மறைந்தவர்கள் அவளை தவறாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அரசியலிலே இதெல்லாம் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுது பேசுவது, ஆளும் கட்சியில் பேசுவது என்பது இயற்கை. அந்த உணர்வோடு தான் அவர்களுடைய செய்திருக்கிற குற்றங்களை சுட்டி காட்டுவது என்பது நடைமுறை. அதைத்தான் செய்திருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுதும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கிற பொழுதும் சரி, அவர் இந்த திராவிட இயக்க கொள்கையை வலியுறுத்துவதிலே அவரை போல ஒருவரை நாம் பார்க்க முடியாது. அப்படி தான் பண்ணார். இன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருப்பார், வந்த உடனே யாரையோ ஒருத்தனை எடுத்து வச்சிக்கணும் பாட்டிலுன்னு. ஏண்டா உங்கள் ஆளுங்க தான் பாட்டில் போட்டு இன்றைக்கி யார் ஒருத்தர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், அப்போ அவர் கொண்டாந்து விற்க சொல்லி வாங்கி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு தான் இன்றைக்கும் கேஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒருத்தம் பண்ணலாம். அதுக்கு மேலே நாம் ஏன்னா அவங்கள கட்சி விட்டே நீக்கிய ஒரு முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். யாரும் தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நீ அவன் பேர் இவ்வளோ கேஸ் இருந்த, இவ்வளோ கொள்ளையடிச்சான்னு இருந்ததை நீ எதனா நடவடிக்கை எடுத்தியா? எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் கமிஷனே உனக்கு தானே முக்கால்வாசி வந்தது, அங்கே போனது கொஞ்சம் தானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்களெல்லாம் நேற்று உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏதோ சாதாரணமானது அல்ல. எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம், சமூக நீதி, அதுதான் மிக 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 முக்கியம். இன்னொரு கட்சி இது அதிமுக, நாளாக போய் இப்போ பிரிஞ்சு போய் கிடக்குது. 10 வருஷத்தில் மக்களுக்காக எதையுமே செய்யாத ஒரு ஆட்சி. அவங்க எது வேணாலும் பண்ணலாம். இன்னொருத்தவர் பிஜேபி மோடி. இந்த மோடிக்கு இந்த லேடிங்களை கண்டாவே பிடிக்காதுங்க. எந்த திட்டத்தையும் எதையும் செய்யறதில்லை. இந்த மோடிக்கு குறிப்பாக மோடியை பொறுத்தவரையில் அவர் எதனா இந்த 10 ஆண்டுகளில் சொன்ன வாக்குறுதிகளை இன்னைக்கு கூட நான் 100 கேள்வி கேட்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பதிலெலாம் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. 100 கேள்வி அவர் நம்மளை கேட்குறாராம். நாங்கள் 1000 கேள்வி கேட்பேன் அவனை பார்த்து. இந்த ஸ்டேட் பேங்க்கில் நீ அடித்து இந்த வங்கி மூலமாக நிதி கொடுக்கலாம்னு சொல்லி அதில் அடித்த ஊழலை விடவா நீ அடிச்சிருக்கிறிய 2 பேரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டையே கலக்கிட்டு இருக்கிறிய அந்த ஊழலை விடவா வேறு எங்கன்னா செய்ய முடியும்? அவங்க பேர் என்ன? அதானி அம்பானி. நல்லா தானியாக வச்சுக்கிறான். தானியும் பானியும் வச்சுக்கிட்டு நாட்டையே கொள்ளையடித்து கொண்டிருக்கிற மோடி இன்று மற்றவர்களை பார்த்து குறை சொல்வதற்கு ஏதேனும் அருகதை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? தயவுசெய்து வந்திருக்கிற தாய்மார்கள் எண்ணி பாருங்கள். ஆகவே தான் இந்த அடிப்படையிலே கொள்ளையடித்து கொண்டிருக்கிற அவர்கள், நாட்டிற்கு எதையுமே செய்யாத அவர்கள், எல்லாருக்கும் 15 லட்ச ரூபா அவங்க வங்கியில் போடுவேன்னார். எல்லாம் எவ்வளோமா வச்சுருக்கீங்க? யாருக்குன்னா வந்திருக்கா? சொன்னதோடு சரி. அவர் நம்மளை கேட்குறாரு. அவர் கேட்குறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? மோடி இந்த 10 ஆண்டுகளிலே
தமிழகத்திற்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களையும் வஞ்சித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டை மிக 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 மோசமாக வஞ்சித்திருக்கிறார். அதை தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இன்று விளையாட்டுத் துறையிலும் சரி, இளைஞருடைய வளர்ச்சியிலும் சரி, மற்ற எல்லாவற்றிலேயும் வளர்ந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சியும் சாதாரணமானதல்ல. எல்லா விதத்திலேயும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்க வேறு ஒன்றும் சொல்கிறாங்க கூட்டு வச்சுக்கிட்டு. யார்? மோடி. இதெல்லாம் குடும்பம். ஆமாண்டா, அதான் கலைஞ முதலமைச்சர் நல்லா அழகாக சொன்னார். திமுக என்பதே ஒரு குடும்பம் தான், நாங்கள்லாம் ஒரே குடும்பம் என்று தான் அவர் சொன்னார். அதில் என்ன தப்பு? அவர் கூட மேடையில் உட்காந்துருந்தாங்களே எல்லாம் யார் யார் நினச்சி பாருங்கள். வாசன் யார்? வாசன் யார்? அவர் குடும்பம் கிடையாது. மூப்பனார் புள்ள அவர், மூப்பனார் புள்ள அவர். அந்த மாதிரி அங்கே மேடையில் இருந்த ஒருத்தன் கூட தனியாக இண்டிவிஜுவலாக வந்தவங்க கிடையாது, எல்லாம் குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் அத்தனை பேரும். அவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஆக இதெல்லாம் அவங்களுக்கு சகஜமாகி போச்சு. இப்போ அதிலிருந்தே பாதி பேர் விலகி 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 வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக இருந்த மாநிலங்கள்லாம் கூட இப்பொழுது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க 400 40 அவர்கள் வெற்றி பெறுவார்களா இந்தியாவில் என்பது இன்று வேடிக்கையாக இன்று மக்களிடம் இருக்கிறது. கருத்து கணிப்புகளெல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே இருப்பது 40 மட்டுமல்ல, இந்தியாவிலே உண்மையிலேயே 400 பெறப்போவது இந்தியா கூட்டணி தான். அதுதான் தலைவர் சொன்னார், நாடும் நமதே 40 நமதே நாடும் நமதே என்று சொன்னார். என்று சொன்னால் அதுதான் பொருள். முதல்ல இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கிற பொழுதே சென்னையில் சொன்னார், நாம் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது தான் மிக மிக முக்கியம். மதவெறியை தூண்டி விட்றாமா? பின்ன அதை உட்காந்துங்கிறாங்க ஒரு முஸ்லீம் அம்மா, எதிரில் இஸ்லாத்தியர் இருக்காங்க, இங்கே உட்காந்துங்கத்தில் பாதி பேர் கிறிஸ்டின்ஸ் இருப்பீங்க, எல்லாம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் நாமெல்லாம் வெவ்வேறவாக இருக்கோம். எல்லாம் என்ன மாமு, என்ன மச்சான், என்ன அண்ணா, என்ன தம்பி, அப்படி தானே பழகிட்டு இருக்கோம். எந்த வேறுபாடும் இல்லையே. வேறுபாடு இல்லாமல் பழகி கொண்டிருப்பவர்கள் தானே நாம். அதுதானே திராவிட மாடல், அதுதானே முக்கியம். அதுவும் இஸ்லாத்திலிருந்து நமக்கு கல்யாண பத்திரிக்கை வந்தோன்னா போகாமல் இருக்கவே மாட்டோம், போயிடும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நட்பு, அதெல்லாம் ஒரு உறவு. அந்த மாதிரி தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறானே, தேவையா? தயவுசெய்து எண்ணி பாருங்கள். இப்போ உடனே சொல்கிறான், என்ன ஒரே தேர்தல் சாத்தியமா? ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்துக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட்டு மாநில ஆட்சியும் தேர்தல் நடத்த முடியுமா? கலைக்க முடியுமா? இன்னும் எங்களுக்கே 2 வருஷம் கலைச்சிட்டு நடத்த முடியுமா? சரி, அது போகட்டும். அது போக இப்போ மாநகராட்சி மேயராக இருக்காங்க ஒரு அம்மா, இப்போ தான் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அதையும் கழிச்சிட்டு அதுக்கும் தேர்தல் நடத்த முடியுமா? ஒரே தேர்தலுங்கிறது எந்த அடிப்படையில்? அது தேவையில்லாத ஒன்று. அவ்வப்போ தேர்தல் செலவு அதிகமாக போதான். நீ அடிக்கிற கொள்ளையோட வாடா செலவு. மோடி வெளிநாட்டுக்கு போய் வந்துக்கிறாரா, அந்த செலவு விடுவா, இந்த செலவு தேர்தல் செலவு பெரிய செலவு. அந்த தேர்தல் செலவு அதன் மூலமாக அதனால் ஒரே நேரத்தில் தேர்தல். ஏன்? எதுக்காக? அதுதான் ஃபேசிசம். அதைத்தான் ஹிட்லர் முசோலினி சொன்னான். எல்லா தேர்தலும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி தேர்தல் அதிகாரிகள்லாம் நாங்கள் தான் நியமிக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணோம். இந்த தேர்தல் அதிகாரிகள் நியமனத்தில் எவ்வளோ ஃப்ராடு. முதல்ல தேர்தல் அதிகாரிகள் யார் என்று நியமிப்பதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அவர் அதில் இருந்தார். அவர் அதை தூக்கிவிட்டு இவரே போடுற ஒரு அமைச்சரை வைத்து இன்று தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருப்பது மோடி அரசு. அப்போ என்ன அர்த்தம்? அது அதுதான் ஃபேசிசம், அதுதான் நாசிசம், அதுதான் ஹிட்லர் முசோலினி சொன்னது. எல்லாவற்றையும் தன் கையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நடைபோட்டு கொண்டிருப்பவர் தான் மோடி. தயவுசெய்து அதை மறந்து விடாதீர்கள். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எப்பொழுதும் நாம் திராவிட மாடல் ஆட்சியைத்தான் நடத்துவோம், சமத்துவம் சமூக நீதி ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வுகளுக்கு ஏற்ப நடத்துவோம். அதை தான் விட்டுவிட்டு இப்போ இந்த பிஜேபின்னு இருந்தான் இல்லையா, அவர் கூட போய் இப்போ யார் சேர்ந்துக்கிடுது? பா மா
கா எல்லாம் காவோட வெட்டி. இந்த பாமக, அந்த பாமக போய் சேர்ந்துருக்காங்களா? கொஞ்சமாவது ஒரு கொள்கையோடு சேர்ந்திருக்கிறார்களா? நான் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். மாண்புமிகு டாக்டர் ஐயா அவர்களும் அதே போல் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அன்புமணி அவர்களும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கவங்க தான். அவங்க எவ்வளவோ பல்வேறு வளர்ச்சிகளுக்காக பாடுபட்டவர்கள் தான். ஆனால் அவங்க என்ன இப்போ போய் சேர்ந்துருக்காங்க? அவங்க என்ன சொன்னாங்க? சட்டமன்றத்திலே பேசுனாங்க. சேகர் பாபும் உட்காந்தார், நாங்களாம் உட்காந்துருக்கோம். என்ன கேட்டாங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னீங்கல்ல. உங்கள் தேர்தல் அறிக்கையில் பிஜேபியில் விட்டுருக்கானே, அதில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கானா? காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க, கழகத்தில் சொல்லியிருக்காங்க. நீ சொன்னியா? கேட்க வேணாமா? நீ உன்னோட அடிப்படை கொள்கையாக அதுதானே சொல்லணும்ல. 10.5 ஓணுன்னாங்க. அப்போ நாம் சொன்னோம் 10.5 தான் இருக்கிறதும் குறைஞ்சிறையா. வட மாவட்டங்களில் அதிகமாக இருப்பது அவர்கள் தான். 18% எங்கள் மாவட்டத்தில் அவர்கள் தான் வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள், இடஒதுக்கீடை பெறுகிறார்கள். அதனால் அதெல்லாம் இப்போ இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் சொன்னோமே தவிர அப்படி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தது யார்? மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தது தலைவர் கலைஞர். இபிஎஸ் அது கூட உரிமை கொண்டாடுறாரு. நாங்கள் தான் ஏதோ பண்ணோம், நாம் ஏதோ சுட்டுவிட்டோம்னு. சுட்டதே யாருன்னு கூட தெரியாத ஒரு இபிஎஸ் அவர் பேசுகிறார் மீட்டிங்கில். நான் கேட்டேன், இந்த இது மாதிரி இடஒதுக்கீட்டுக்காக கேட்டவர்களை துப்பாக்கி சூடு நாமடா யார் காலத்தில் சுட்டதுன்னு கூட தெரியாமல் ஒரு கட்சியில் உட்காந்துருக்கிய நீலாம் ஒரு கட்சி நடத்த தகுதி உள்ளவன் தயவுசெய்து நினச்சிப்பார். அந்த சுட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர்களுக்கென்று இன்று தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அப்பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இன்று இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். ஆக நீங்கள்லாம் கொஞ்சமாவது உண்மையிலேயே உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருந்திருக்குமானால் ஆதரிக்க வேண்டியது இவங்க தான். அவருங்க இன்றைக்கி பேசுகிறாங்க, இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இரண்டுமே இருக்கக்கூடாது, பிஜேபி கூட போய் ஒட்டிய எதுக்காக நீ பிஜேபிக்கு போனன்னு நான் சொல்ல வேணாங்க. எங்கள் மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தார் பார், யார்? விழுப்புரத்தில் சிவி சண்முகம். அவர் நல்லா சிவி போடுறாரு. இப்போ அவர் தான் போய் பேசினவர். அவர் தான் சொல்கிறார் ஒரு மீட்டிங்லேயே, அவங்க எதுக்காக போனாங்கிற அவர் தான் உண்மையை சொல்லிவிடுவேன் நான் எப்படிங்கிறார். அப்படின்னா உண்மையை சொல்லாமல் உள்ளத்தில் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். என்னென்ன பேசினாரோ, என்னென்ன கேட்டாங்களோ, அதெல்லாம் அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ என்னமோ, அதுக்காகலாம் போய் ஒரு கூட்டணி வைக்கிறான்னா இவங்கெல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது தரம் இருக்கிறதா? அதுவும் சென்னையில் இருப்பவர்களெல்லாம் படித்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள். நீங்கள் தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் நின்றுட்டு இங்கே யாரை நிற்கிறது? திமுக வைத்து பிஜேபி தேமுதிக, அதெல்லாம் பேசவே வேண்டாம். இல்லாத கட்சியை பற்றி நாம் ஏன் பேசிக்கணும்? அதை பற்றி பேசினாவே அது நாம் பேசினா தான் 4 பேருக்கு தெரியும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள்லாம் தயவுசெய்து நினச்சி பாருங்கள். ஆர்காட்டார் அவர் எப்படி இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டார் என்பது எங்களை போன்றவர். இங்கே கலாநிதி, இங்கே சென்னையில் சொல்கிறேன், சென்னையில் அதே மாதிரி கலாநிதி, இங்கே தயாநிதி மாறன், அங்கே அதே மாதிரி நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன், எல்லாருடைய ஃபாதர்ஸுமே கட்சியில் வளர்த்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஆர்காட்டாக இருந்தாலும் சரி, அண்ணன் மாறனாக இருந்தாலும் சரி, அண்ணன் அதே மாதிரி தங்கபாண்டியனாக இருந்தாலும் சரி. தங்கபாண்டியன்லாம் என் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அப்படி பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். அவங்கெல்லாம் கட்சியை வளர்த்தவர்கள். அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய பிள்ளைகள் என்று இந்த இயக்கத்தை சென்னையிலே கட்டி காக்க வேண்டும் என்ற உணர்வோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதாண்டா திமுக. அதுதாண்டா ஒரு குடும்பம் என்பது. திமுக என்பது ஒரு குடும்பம். இதை போய் நீ குடும்பமாக பிரித்து பார்க்குறிய, உங்கள்கிட்ட அதுக்கு ஜோக்கியதை கொஞ்சமாவது இருக்கா? தயவுசெய்து நினச்சி பாருங்கள். அந்த அடிப்படையிலே தான் நாம் எல்லாம் உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே வந்திருக்கிற நாம் நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியது, காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு இங்கே அதிகமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது. கிராமப்புறத்தில் நாங்கள்லாம் போய் பேசும்போது பெரிய வரவேற்பு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு
தினம் இப்போ 200 ரூபா 250 ரூபா கொடுத்துருக்கிறத 400 ரூபாயாக கொடுப்போம். நேற்று பேசின அந்த இபிஎஸ்ஸு உள்ளாட்சி தேர்தலே நடத்தாதனால அந்த 100 நாள் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் 80 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு அதிகாரிகளே பாதி அடிச்சுட்டு போட்டான், போகலை. ஆனால் தமிழக முதல்வர் தளபதி வந்த பிறகு தான் கரெக்டாக 275 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஊராட்சி தேர்தலை நடத்தினதால ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்கெல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணுமா? தயவு செய்து நம் ஆட்சியில் நாம் செய்திருக்கிற சாதனைகள், மோடி ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற வேதனைகள், 10 ஆண்டு காலமாக எதையுமே செய்யாமல் இன்று புரளி சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய இபிஎஸ் இவங்களெல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டுருவீங்க, எனக்கு நல்லா தெரியும், முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டலாம் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. மகளிர் தான் எல்லாம். அதுதான் நான் முதல்லையே சொன்னேன். எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னால் வீட்டுக்காரங்க கேட்பாங்க, பிள்ளைங்களும் கேட்கும், எல்லோரும் கேட்பாங்க. நானே எங்கள் வீட்டுக்கார அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கிறேன் மீட்டிங்க்கு போகிறேன்ட்டு. அதான் திராவிட மாடல் குடும்பம்னா அதான் திமுக. நீங்கள் சொன்னாங்கலாம் அவங்க போட்டுருவாங்க. தெருவில் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லார்ட்டையும் சொல்லணும். பரப்புரை, உங்களைப் போல பரப்புரை செய்வதற்கு யாருமே இல்லை. வீட்டில் சாப்பாடு போடும்போதும் சொல்லுவீங்க, தண்ணி பிடிக்கும் போதும் சொல்லுவீங்க, எல்லா இடத்திலும் பரப்புரை செய்வதற்கு தாய்மார்கள் மிகச் சிறப்பானவர்கள். உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். எழுதி வச்சுங்க, தாய்மார்கள் ஓட்டில் 90% வாக்கு தளபதிக்குத்தான், தளபதிக்குத்தான், தளபதிக்குத்தான். ஆகவே வந்திருக்கிற சகோதரிகளே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் போடுங்கம்மா ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு. உதயசூரியனை பார்த்து, உதயசூரியனை பார்த்து. நன்றி, வணக்கம்.